முடிந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள். அரசுக்கு பகிரங்க சவால் விடும் நாமல். ராஜபக்சாக்கள் உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் பணத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து அரச உடைமை ஆக்குங்கள். முறையான விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவேன் என்றும் சவால் விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச. மகாரக பகுதியில் நேற்று பொதுஜன பெரமுனவின் தொகுதி அமைப்பாளர்களினுடைய கூட்டத்தின் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் களத்தில் எவர் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் பேசுவதை நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் யோசிக்கப்பட வேண்டிய விடயமாக அமைகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த வகையில் ராஜபக்சக்களினுடைய பணம் உகண்டாவில் உள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார்கள். முடிந்தால் அதனை இலங்கைக்கு கொண்டு வந்து அரச உடைமை ஆக்குங்கள் என்று பகிரங்க சவாலை விடுத்துள்ளார் நாமல் ராஜபக்ச. வரையறையற்ற சேறு பூசல்கள் தம் மீது சுமத்தப்படுவதாகவும், தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் காலங்களில் குறிப்பிட்ட விடயங்களை அனைவரும் மறந்து விடுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் ராஜபக்சக்களிடமிருந்து 18 லம்போகினி கார்களும் உகண்டாவில் பல தொகை பணங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. ராஜபக்சக்களின் மீதான போலியான குற்றச்சாட்டுகளே தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றிக்கு காரணியாக அமைகின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ராஜபக்சாக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களை அதிகாரபூர்வமாக நிரூபிக்குமாறு தான் ஜனாதிபதியுடன் வலியுறுத்தி வருகின்றேன். அந்த வகையில் உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் பணத்தை இலங்கைக்கு கொண்டு வந்து அதை அரச உடைமை ஆக்குங்கள் என்றும் தான் வலியுறுத்தி வருகின்றேன். இதை செய்வதற்கு தான் தகுந்த முறையிலான ஒத்துழைப்பு உங்களுக்கு வழங்குவதாகவும், அதற்கு தேவையான விசாரணைகளை என்னுடைய முழுமையான ஒத்துழைப்புடன் வழங்குவேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை தேர்தல் காலத்தில் ராஜபக்சக்களினுடைய பணம் உகண்டாவில் இருப்பதாக கூறப்பட்டு வந்த போதிலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது அது பொய் என்று கூறுகின்றார். குறுகிய கால அரசியலுக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் ராஜபக்சக்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இவ்வாறான குற்றச்சாட்டுகளால் மஹிந்த ராஜபக்ச நாட்டுக்கு ஆற்றிய சேவைகளை மறந்து பெயர் மாத்திரம் மிகுதியாக உள்ளது. எனவே எம்மீதான பொய் குற்றச்சாட்டுகள் இந்த ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாகவும் இருக்கின்றது. இவ்வாறு அரசியல் காலங்களில் கூறப்படும் பொய் குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பலமான ஒரு பிரேரணையை தான் முன்வைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அரசியல் காலங்களில் கூறப்பட்டு வருகின்ற விடயங்கள் பல இருக்கின்றது. பல விடயங்களை முன்வைப்பார்கள். ஆனால் அந்த அரசியலுக்கு பிறகு அந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்துவது கடினமாகவும் இருக்கும். நடைமுறைக்கு சிலது வராத விடயங்களும் இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் பல அரசியல் களங்களில் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இவ்வாறு நாட்டு மக்களினுடைய பணம் சூறையாடப்பட்ட என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த போதும் இப்பொழுது அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்குமாறு நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த அரசியல் களமானது வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு கோணங்களில் சென்று கொண்டிருக்கும். குறிப்பாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு உண்மையானது என்று சற்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்.